ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் மார்கழி ஆசீர்வாதங்கள். இந்த மார்கழி ஆரம்பம் நிஜமாகவே விசேஷமான ஒரு மார்கழி எனக்கு. இப்போ என் பின்னாடி ஒரு குளம் பார்க்குறதா, நிறைய பூவெல்லாம் பூத்துண்டு ஜம்முன்னு நன்னா வெள்ளைப்பூவாக பூத்திருக்கா. திருவெள்ளக்குளம் அப்படின்ற திவ்ய தேசத்தில் தான் நான் நிற்கிறேன். ஸ்வேத புஷ்கரணி அப்படின்னு இதுக்கு பெயர். புறங்கள் கேட்குறவாளுக்கு தெரியும். கோபால சுந்தரின்னு ஆண்டாளுடைய தோழியா அனுபவம். அந்த கோபால சுந்தரியோடு அலையக்கூடியவள் திருமங்கை. இது திருமங்கை ஆழ்வார் தான். அந்த திருமங்கை ஆழ்வாருடைய பிரிய நாயகி குமுதவல்லி நாச்சியார் அவதரித்த ஸ்தலம்தான் இந்த திருவெள்ளக்குளம். இதில் தான் அழகாக குமுதமலர் கொய்து அவள் நின்றுருந்தா. அப்பொழுது தான் திருமங்கை ஆழ்வார் ஜம்முன்னு அவளை ரசிக்கிறார். அவள் தேவலோக ஸ்திரீ. இந்த இடத்துல வந்து தீர்த்தம் ஆடிட்டு கிளம்புற சமயமாகிறது. ஆனால் அவள் கிளம்பலை. அதனால் மற்றவர்கள் விட்டுட்டு போக அவள் குமுத மலரை கொய்து இங்கே நின்றாலும் இந்த ஊர்லேயே இருந்த ஒரு விருத்த வைத்தியன், என்னடி பொண்ணே யாரு நீ எல்லாம் கேட்க, நான் அப்சர ஸ்திரீ போகணும் ஆனால் போகலை, சரி வா என் மகளாக என் வீட்டில் இருன்னு சொல்ல குமுத மலர் கொய்து நின்றதுனாலேயே அவளுக்கு குமுதவல்லின்னு ஒரு திருநாமம். ஸ்வேத புஷ்கரணி. ஸ்வேதனா வெள்ளை. திருவெள்ளைக்குளம், திருவெள்ளக்குளம்னு இன்னைக்கு திருநாமம். திருநாங்கூர் திவ்ய தேசங்கள் 11 திவ்ய தேசங்கள். அந்த 11 திவ்ய தேசங்களில் ஒன்று இந்த திருவெள்ளக்குளம். சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆட, அவர்களுடைய ருத்ரதாண்டவத்தில் அவருடைய ஜடாமுடி 11 இடத்துல விழ, அங்கிருந்து 11 ருத்ரர்கள் ஆவிர்வச்சு அவர்களும் ருத்ரதாண்டவம் ஆட, அவரை சமாதானப்படுத்துறதுக்காக 11 ரூபங்களில் நாராயணன் காட்சி கொடுத்தது இந்த திருநாங்கூர் 11 திவ்ய தேசங்கள். சரியா? அப்படிதான் இந்த திவ்ய தேசங்கள் 11 திவ்ய தேசங்கள். இதில் இந்த இடம் திருவெள்ளக்குளம் அப்படின்னு திருநாமம். அழகாக இங்கே சுவாமி ஸ்ரீனிவாசனாக காட்சி கொடுக்கிறார். ராமனுடைய வம்சத்தில் துந்துமாரன் ஒரு ராஜா, அவருடைய பிள்ளை ஸ்வேதன் அப்படின்னு அவனுக்கு ஒரு திருநாமம். வசிஷ்டர் சொல்கிறார், 9 வயசில் உனக்கு மரணம் அப்படின்னு அவனுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்ல, அந்த மரணம் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்க வசிஷ்டர் அவனை அழிச்சுட்டு பலாசவனம் இருக்கக்கூடிய இந்த பக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ரிஷிகளெல்லாம் கேட்க, அந்த ரிஷிகள் அவனுக்கு மிருத்யுஞ்சய மந்திரம் உபதேசம் பண்ணி அழகா அந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை அவன் ஜபிச்சுன்னு இருக்க நித்தியம் அந்த வெள்ளக்குளத்தில் அந்த மிருத்யுஞ்சய மந்திரம் அவன் ஜபிச்சதுனால அவன் அழகா சத்கதி அடையலை. அதாவது அவனுக்கு ஆயுசு கிடச்சிது. மிருத்யுஞ்சய மந்திரம் அவ்வளவு சிரேஷ்டம். அப்படி அவனுக்கு ஆயுசு கிடைச்ச ஒரு இடம். சுவாமி இங்கே திருவேங்கடமுடையான் போலவே காட்சி கொடுக்கிறார். அதனால திருவேங்கடமுடையானுக்கு அண்ணன், அண்ணா அப்படின்னு தான் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். இங்கெல்லாம் இந்த பாசுரங்கள் அந்த லீலைகள்லாம் போட்டிருக்கா. கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனைவென்றி கொள்வார் மண்ணு நாங்கூர் தின்னார் மதில் சூழ் திருவெள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களையாயே. அப்பா, என்னுடைய துன்பங்களை எல்லாம் களைந்து விடு அப்படின்னு திருமங்கை மன்னன் பிரார்த்திக்கிறார்.
இந்த மார்கழி அப்படி ஆரம்பிக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் நல்ல தீர்காயுசு கிடைக்கட்டும். இதுதான் பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா தாயார். அத்தனை அழகா குஞ்சலமாக இங்கே காட்சி தரா. இவள் தான் தாயார். பூவார் திருமாமகள் புல்கிய மார்பா. சரியா? அடியான் இவன் என்று அருளாயே, இவன் என்னுடைய அடிவனாச்சே அப்படின்னு அனுகிரகம் பண்ணுன்னு திருமங்கை மன்னன் சொல்கிறார். அழகான இந்த மார்கழி திருவெள்ளக்குளம் அண்ணன் பெருமாள் கோவில் திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒன்று. சரியா? இந்த மார்கழி மதி நிறைந்த நன்னாளால் ஜம்மன தாயார் இங்கே உள்ளுக்குள்ள குமுதவல்லி நாச்சியாரோட ஒரு மூர்த்தியும் பிற்காலத்தில் வச்சிருக்கா. கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம். ஆளே கிடையாது, சுவாமி ஏகாந்தமாக இருக்கார். நம்ம சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில் அங்கிருந்து வந்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த திவ்ய தேசத்துக்கு வந்துடலாம். வந்துடலாம். ஒரே நாள்லேயும் 11 திவ்ய தேசம் காத்தாலும் சாயங்காலமாக சேவிச்சிடலாம். பக்கத்தில் இருக்குது. அதனால் மிருத்யுஞ்சய மந்திரம் சித்திச்ச இடம். கைசிக துவாதசி அன்னைக்கு பெருமாள் இவனுக்கு காட்சி கொடுத்துருக்கார், நம்ம ஸ்வேதன்ற ஒருவனுக்கு. அதனாலேயே ஸ்வேத புஷ்கரணி அப்படின்னு சொல்கிறதும் உண்டு.